கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். தாவீது ராஜா இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய ஆத்மாவை பத்தி அவரே சொல்றாரு. அவருக்கு பல இடங்கள்ல பல சோதனைகள் அவர் அழிச்சிடணும்னு சொல்லி அவருடைய மகனே கூட எழும்பி வரும்பொழுது கூட அவர் என்ன சொல்றாரு, அவர் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே நீ கலங்காத, கர்த்தரே நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகிறார். அதே போல சொல்லி அவருடைய எல்லா ராஜ்யத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறார். அதே போல இன்றைய நாளிலும் நம் வேலை செய்யற இடங்கள்ல இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்பத்தின்ல இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளுக்கு பல நெருக்கங்கள், பல சோதனைகள், பல வேதனைகள் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வருகிற நேரத்துல நம்ம ஆத்துமாவை பார்த்து சொல்லணும், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள்ல ஜெயத்தை தருவார் என்று நம்மளுக்குள்ளாக சொல்லி நாம் பிசாசை ஜெயிக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்பொழுதா கூட நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர ஏசப்பா, மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இன்றைய நாள்ல நீர் கற்றுக் கொடுத்த அப்பா தாவீது ராஜா எவ்வாறு உங்களுடைய சமூகத்துல அவருடைய இருதயத்தை ஊற்றி அப்பா அவரை ஜெபம் பண்ணி எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டாரோ, அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அப்பா எந்த மனிதர்களையும் நம்பாம அப்பா உண்மையே நம்பி உமக்காக காத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபையை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமேன்.